ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 40 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 8.2ல் 5th சம் 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. ஃபஸ்ட்டு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? CV = சிக்மா இஸ் டிவைடட் பை எக்ஸ் பார் இன்று 100%. இதில் எக்ஸ் பாரோட வேல்யூவும் தெரியணும், சிக்மாவோட வேல்யூவும் தெரியணும். ஸோ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் ஆஃப் டிஐ இஸ் டிவைடட் பை n தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரும் சமேஷன் ஆஃப் டிஐயும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் சிக்மா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? சராசரி. ஸோ சராசரியும் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா மாறுபாட்டு கெழுவில் சராசரியும் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். ஸோ சராசரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சி மாறுபாட்டு கெழுவில் உள்ள ஃபார்முலாவில் பிரதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் டிஐயும் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்டவணை போடணும். ஃபஸ்ட்டு x1 கொடுத்துருக்கிறத x1 எடுத்து எழுதிக்கிடுவோம். இந்த x1ல் நடுவில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் நடுவில் 29, 31 2 நம்பர் இருக்குது. 2ல் சின்னதாக இருக்கிறது 29. ஸோ 29 எடுத்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் 31 எடுத்தும் செய்யலாம். ஸோ A = 29ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1லேருந்து ஏவை கழிக்கணும். ஸோ 24லேருந்து 29 கழிக்கணும். ஸோ பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. ஸோ -5ன்னு கிடைக்குமா? 29லேருந்து 24 கழித்தோம் அப்படின்னா. ஸோ 29லேருந்து 26 கழித்தோம் அப்படின்னா -3. 29லேருந்து 29 கழிச்சா 0. 31லேருந்து 29 கழித்தோம் அப்படின்னா 2. அதே மாதிரி கழித்து போட்டோம் அப்படின்னா 4, 8. ஸோ இதுதான் டிஐயோட வேல்யூ. டிஐ ஸ்கொயர் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ 5 25, 3 9, 0 0 இருக்குன்னா 0, 2 4, 4 16, 8 64. இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸு, சமேஷன் ஆஃப் டிஐ, சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கூட்டணும். சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸில் உள்ள உறுப்புகளை கூட்டணும். சமேஷன் ஆஃப் டிஐ அப்படின்னா டிஐயில் என்ன உறுப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட்டணும். டிஐயை கூட்டும் போது கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மைனஸ் வேல்யூவை மைனஸில் போடணும், ப்ளஸ் வேல்யூவை ப்ளஸில் போடணும். ஸோ மைனஸையும் கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா -8, ப்ளஸ்ஸையும் கூட்டினோம் அப்படின்னா 2 4, 2 4 கூட்டினா 6, 6 கூட 8 கூட்டினோம் அப்படின்னா 14. ஸோ 14லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 6 +14. ஸோ பெரிய நம்பரில் தான் ப்ளஸ் இருக்குது, அதனால் +6. சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரை கூட்டணும் அப்படின்னா 118 கிடைக்கும். சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் = சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் டிவைடட் பை n. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ என்னது? 180 இஸ் டிவைடட் பை n அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 உறுப்புகள் இருக்கா? ஸோ n = 6. அப்போ n என்னது? 6. ஸோ 1 6, 3 18, 0. ஸோ எக்ஸ் பார் = 30. இப்போது சிக்மா கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிக்மா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் போட்டு சிக்மா கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவில் உள்ள எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை அப்படியே பிரதியிடணும். சிக்மா டிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 118 இஸ் டிவைடட் பை n 6 மைனஸ் சிக்மா டிஐயோட வேல்யூ என்ன? 6 இஸ் டிவைடட் பை n 6 தான். ஸோ 6/6 தி ஹோல் ஸ்கொயர். 1 6 1 6. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 தான். இப்போ இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா
ஓரார் ஆறு, ஓரார் ஆறு மிச்சம் 4, 9 54. சாரி, ஃபஸ்ட்டு இருந்து அடி கொடுப்போம். 118 6ஆல் அடி கொடுக்கணும். ஓரார் ஆறு, ஓரார் ஆறு மிச்சம் 5, 9 54. 58ல் 54 போனால் மிச்சம் 4. ஸோ 4 கூட ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா 19க்கு அடுத்து புள்ளி வைக்கணும்.